ஒரு இறைவனை அடைவது என்பது இளமையிலே தேட வேண்டும். இறைவனை முதுமையில் தேடுவது மரண பயத்தினால் இறைவனை தேடுவது. இறுதியில் தேடுவது எளிது, இளமையில் தேடுவது கடினம். ஏனென்றால் இளமையில் பல்லாயிரம் நம்ம சிவ ஆலயங்கள் போயிட்டு தினமும் சிவ பூஜை செய்து சிவபெருமானை மகிழ்வித்து சிவபெருமான் திருவடிக்கு மலர்களை கொடுத்து அவர் மனதினை நம் ஒரு இடமாக பிடித்து வருவது அவ்வளவு எளிதல்ல. அதுவே முதுமையில் மரண பயத்தோடு சிவபெருமான் எங்கே இருப்பார், எங்கே கைலாயத்தில் இருப்பாரா இல்லை பார்க்கடலில் இருப்பாரான்னு தெரியாமல் முதுமையில் தேடுவது வேணாம். அந்த சிவபக்தி தேவையில்லை. இளமையில் தேடுவது எளிதும் கடினமும் கூட. எளிதுதான். சிவபக்தர்களை கேட்டால் உங்களுக்கு என்னையா கஷ்டம்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை, ஏன் சிவபெருமான் இருக்கான், அதுவே பேரின்பம். அப்போ எனக்கு வேறு எதுக்கு எனக்கு பெரு கஷ்டம்னு கேட்குறான். அதனால் சொல்கிறேன், இளமையில் சிவபக்தியை பிடியுங்கள். இளமையில் சந்தோஷமாக இருக்கலாம். யார் எப்படிப்பட்டவங்க, உற்றார் உறவினார் சொந்தமில்லை, கூட இருப்போன்னு சொந்தமில்லை, இந்த ஒரு நொடியும் சொந்தமில்லை. ஒரே சொந்தம் சிவபக்தி. இறந்தபோது உன் சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய இடுகாட்டில் மரக்கட்டையில் மேல் அடுக்கிவிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலைமையில் உன் சொந்தம் திரும்பியே பார்க்காம சென்று விடுவார்கள். ஆனால் சிவபெருமான் ஆன்மாவை படைத்து விட்டோம், அந்த ஆன்மா கஷ்டப்படும், பயப்படும், நம்ம துணைக்கு இருக்க வேண்டும். அந்த ஆன்மாவை நாம் இறுதி முக்தியாக நம்மை அணைத்து கொள்ள வேண்டும், செய்த தவறுகளை திருத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் அந்த இடுகாட்டில் அவன் மட்டுமே வசித்திருப்பான். எல்லா தெய்வங்களும் ஊருக்கு எல்லையிலோ வசித்திருப்பார்கள். ஊருக்கு வெளியோ இல்லை உள்ளேயோ எல்லா தெய்வங்களும் வசித்திருக்கலாம். ஆனால் சிவபெருமான் சுடுகாட்டு சாம்பலை அணியக்கூடியவர். எல்லாரையும் சித்தர்களையும் எல்லாவற்றையும் யாருக்கும் பயப்படாத, யாருக்கும் மரண பயத்தையே அஞ்சக்கூடிய சிவபெருமான் பக்தியை எல்லாரும் இளமையில் சிவபெருமானை பிடியுங்கள். அனைத்து அடியார்களுக்கும் தொண்டு செய்யுங்கள். சிவாய நமः.